ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தவரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி பச்சை சுண்டக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது. முதல்ல இந்த காயை தட்டி ரெண்டாக இல்லை உள்ளே இருக்கிற கொஞ்சம் விதைகளை எடுத்து சுத்தம் பண்ணிக்கலாம். இது மாதிரி கவரில் போட்டு ஏதாவது ஒரு இது இருந்ததுன்னா பருப்பு மட்டும் வச்சு கூட தட்டி எடுத்துக்கோங்க. சுண்டைக்காவை தட்டி இது மாதிரி சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ இதை எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதக்கினா போதும். கசக்கெல்லாம் செய்யாது, ஏன்னா நம்ம உடச்சி அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் நல்லா கழுவிடுறோம், அதனால் கசக்காது. பச்சை சுண்டைக்காய் கசக்குன்னு யோசிக்காதீங்க. இப்போ வதக்கி எடுத்தாச்சு. இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். அந்த வதக்கின எண்ணெயோடைய கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கோங்க. வெந்தயம், கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா வெடிக்கட்டும். ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். பூண்டுமே உரித்து வச்சுருக்கேன். இப்போ கடுகு வெடிக்கவும் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதுமானது. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா தலைவேலன்னு நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஒன்று சேர வதங்கிடுச்சு. நான் சின்ன வெங்காயம் முழுசாக தான் போட்டு வைப்பேன். நீங்கள் வேணும்னா 2ஆக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நம்ம இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சளவு மஞ்சத்தூள், ஏன்னா குழம்பு மிளகாத்தூள்லே நம்ம மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இப்போ குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் காரம் எல்லாம் இது கம்மியாக இருக்கிறதுக்காக வேண்டி தனியாத்தூள் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த மசாலாவை அந்த எண்ணெயிலேயே வெங்காயம் தக்காளியோட நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா பச்சை வாசனை இதிலே நல்லா போயிடும். நல்லா பிரட்டி விட்டாச்சு. இப்போ இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு புளி கரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் 2 துண்டு இது மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ குழம்பு திக்னஸ்ஸு அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு புளிப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் தேவைப்படுது, சேர்த்துக்கிறேன். நம்ம காஞ்ச சுண்டைக்காய் குழம்பு வைக்கும்போது கடைசியில் தாளித்து கொட்டுவோம். இப்போ பச்சை சுண்டைக்காய் நம்ம முதல்ல சேர்த்து கொதிக்க வச்சு எண்ணெய் பிரியிற அளவுக்கு வச்சு இறக்கிடலாம். எனக்கு பச்சை மிளகா அந்த ஸ்மெல்லு வாசனை நல்லாயிருக்கும் காரக்குழம்புல எதில் சேர்த்தாலுமே. அதனால் ஒரு 2 பச்சை மிளகா நான் இது மாதிரி கீரி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியமில் வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் குழம்பு கொதிக்க விடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு. எங்கள் ஊர் சைடெலாம் இந்த பச்சை சுண்டைக்காய் அவ்வளோவா எனக்கு கூட பழக்கம் கிடையாது. நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் இதில் குழம்பு வச்சு சாப்பிட்றதெல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு இந்த பச்சை சுண்டைக்காய் குழம்பு ரொம்ப பிடிச்சி போச்சு. பச்சை சுண்டைக்காய் சீசனில் கிடைக்கும்போது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. நம்மளுக்கு வயிற்றில் இருக்கிற அந்த பூச்சி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, மருத்துவ குணம் மிக்கது. குழம்பு எப்படி ரெடியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு தலை தலைன்னு ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.
நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.